படம் பயங்கரம். உண்மையிலே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யாரும் வந்து ஸ்லோவா போகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா வந்து நீங்க எனர்ஜிக்கா பார்க்கலாம். உங்களை மீறி ஆடியன்ஸ்க்கே நம்மளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. படம் வந்து ஏன் இவ்வளவு லேகா போகுது, ஏன் இவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்னு ஒரு ஃபீலே வரல. படம் ஏன் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அஜித் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இது ஒரு ஒர்த்தான மூவி தான். இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இது ஒர்த் இல்ல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இது ஒரு லவ் ஃபீல், அதாவது டச் பண்ணிட்டாரு. எமோஷனலா டச் பண்ணிட்டாரு. லாஸ்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் பயங்கரமா டச் பண்ணிட்டாரு. அங்கதான் டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு. வேற லெவல். அதான் எங்கெங்க வேணுமோ அங்கங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. அதான் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பயங்கரமா அவங்கவுங்க தேவை என்னமோ அந்த பர்பஸ் என்னவோ அது கரெக்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஸ்கிரீன்ல. எக்ஸ்ட்ராவே கிடையாது எதுவும். அதான் சொல்லுவேன், இதெல்லாம் தேவையில்லை, இது எதுக்கு எக்ஸ்ட்ராவா பண்றாங்க இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஃபீலே கிடையாது. இன்னும் படம் ஏன் ஓடல, இன்னும் படம் ஏன் ரன் ஆகாதா, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் தான் வந்துச்சே தவிர சீக்கிரமா முடிஞ்சிச்ச மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல். உண்மையிலே படம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து கூஸ் பம்ப்ஸா போகுது. ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு அஜித். வேற லெவல். அர்ஜுன் சார் அதான் சொல்றேன், எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து ஈக்குவலா போயிருக்கு. இவருக்கு ஜாஸ்தி இவருக்கு கம்மி அப்படிலாம் கிடையாது. இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான், இந்த கேரக்டருக்கு இவ்வளவுதான், அதுதான் கொடுத்துருக்காங்க. விஷயம் இந்த காலத்துல வந்து லவ் இருக்கா நம்ம வந்து கேக்குறோம்ல, அது இருக்கு. எங்கேயோ அங்கங்க மூலையில இருக்கு. அந்த லவ் கனெக்ட் தான் கிளைமேக்ஸ் வந்து டச் பண்றாரு அஜித். என்னதான் வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தாலுமே அந்த லவ் அன்புன்றது விட்டு போகாது. அதுதான் வந்து இவர் சொல்றாரு டேரக்டர். அது கரெக்டா சொல்லியிருக்காரு, கரெக்டா பினிஷ் பண்ணிருக்காரு. விடாமுயற்சி படம் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. தலை தரிசனம் தான் ப்ரோ, மைண்ட் ப்ளோயிங் சீன் தான் ப்ரோ எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அளவுக்கு ஸ்லோவா போச்சு ப்ரோ. அப்படியே வந்தோம், சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி போதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இன்டர்வல்குள்ள போனோம். அவ்வளவுதான், மைண்ட் ப்ளோயிங் சீன் தான் எல்லாமே. ஒரு சேசிங், அந்த சேசிங் கார் சேசிங் அந்த ரியல் எடுத்தாங்க தெரியுமா, அது அப்படியே ரியல் அப்படியே போட்டு விட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. அனிருத் 2 படம் அவன் வந்து தளபதி ரசிகர் ப்ரோ. அவன் நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், வந்து பாரு எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டேன். அவனுக்கு வந்து லவ் கான்செப்ட் பிடிக்காது. இதுல ஸ்டார்டிங்ல லவ் கான்செப்ட் தான் இருக்கு. ஃபுல்லாவே லவ் கான்செப்ட் தான். லவ்வால தான் நமக்கு இருக்கிறவங்க நம்ம வச்சு காப்பாத்திக்கணும், வெளியில போயிட்டு வேற ஆளு தேடக்கூடாது. அதுதான் கான்செப்ட். பயங்கரமா இருக்கு. அதுதான் ப்ரோ, நம்மகிட்ட இருக்கிறவங்க நம்ம பத்திரமா பாத்துக்கணும். அதான் ப்ரோ, ரியாலிட்டி லைஃப்ல என்னென்ன இருக்குமோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த இப்படிதான் இருக்கும், எடுத்தோடனே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கல. இந்த சீன் இப்படிதான் இருக்கணும், எப்படி இப்ப நான் ஒரு ரியல் லைஃப்ல நான் எப்படி போறேனோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. மத்தபடி அது படத்தை பாருங்க ப்ரோ, பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நான் ஃபீல் அதுல கதையே அந்த இன்ட்டு தான். அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அஃபேர்ல இருப்பான், அதை வந்து காப்பாத்துவாரு, அவ்வளவுதான். 24, 25 பெரிய ஹீரோ படம் விஜயா தமிழ்நாட்டுல அஜித் யாருக்குமே எடுத்து 24 எடுக்கல, 25 எடுக்கல. தலை எடுப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி, எதா இருந்தாலும் சரி, படம் ஸ்லோ, படம் சரியில்லை வந்து 24, 25 லியோ ஓரளவுக்கு போச்சே ப்ரோ. லியோ போலன்றீங்களா? லியோ வசூல் சும்மா பொருளை கிடைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட படம் எவ்வளவு வசூல் அடிக்கிறது இப்படி டக்குனு கேட்டீங்கன்னா அடிச்சிரும் ப்ரோ. எப்படியும் தலை தரிசனத்துக்காக எல்லாரும் வருவாங்க. கண்டிப்பா அது வந்து யாரா இந்த படத்துல பிடிச்ச சீன் அந்த கார் சேசிங் சீன் தான். அப்படியே ஒரிஜினல் எடுத்து அப்படியே போட்டாருங்க, அவ்வளவுதான். எடிட்டிங் எதுவுமே இல்லாம அப்படியே அந்த ஒரிஜினல் சீனை அப்படியே எடுத்து போட்டாருங்க. அஜித் திரிஷா காம்போ ஸ்டார்டிங்ல காதல், அப்படியே அந்த மங்காத்தா ஃபீல் எப்படி இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதே அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. இதுலயும் அதே மாதிரி ஸ்டார்டிங் நல்லா லவ் பண்றாங்க. ஃபிளர்ட்டிங் சீன் அஜித் எல்லாம் ஃபிளர்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா, பயங்கரமா பண்றாப்ல. அப்படியே வந்தாங்க, அவ்வளவுதான். 2 பேர் பெரிய கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் கதை. பொறுமையா நல்லா பாக்கலாம். படம் நல்லா, நான் லவ் ஸ்டோரி, அப்படிலாம் லவ் ஸ்டோரி தான். படம் லவ் ஸ்டோரி படம், நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பாக்கலாம்.
மெசேஜ் ஒய்ஃபை நல்லா பாத்துங்க, லவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஸ்லோ ஆகும்போது படம் நல்லா இருக்கு, பாக்கலாம், உட்காந்து பாக்கலாம். ஆக்ஷன் இதுல லாஸ்ட் இருக்குது, ஆக்ஷன் லாஸ்ட்ல இருக்குது, நல்லா பாக்கலாம், படம் நல்லா இருக்கு. லவ் ஷேர் படம் ஸ்லோ தான் போது நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் அருமையா இருக்கு. கிளைமேக்ஸ் அணி பிஜே வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கணும். பயங்கரமா பண்ணியிருக்காரு. நல்லா நல்லா இருக்குங்க. நல்லா பயங்கரமா பண்ணியிருக்காரு. படம் பார்த்தா தெரியும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. எல்லாரும் பாருங்க. ஸ்லோல இல்லைங்க, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமாவே இருக்கு. கொஞ்சம் போய் பாருங்க. ஆக்ஷன் பிளாக் ஃபைனல் கிளைமேக்ஸ்ல இருக்குங்கன்னா நல்லா இருக்கு, பாருங்க. பார்த்துறாங்க கண்டிப்பா. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. கண்டிப்பா